ஒரு கம்பேக்க குடுத்துடுவாங்க அப்படின்னு பார்த்தா, இன்னொரு டிசப்பாயின்ட்மெண்ட்ட தான் சிஎஸ்கே குடுத்திருக்காங்க. எஸ் கைஸ் நம்ம ருத்துவோட கேப்டன்சில கன்டினியூஸா 6 லாஸஸ் எந்த கேப்டன்சி டிரான்சாக்ஷன் ஸ்மூத்தா இருந்துச்சு அப்படின்னு ருத்துவுக்கு கேப்டன்சி குடுக்கும்போது சொல்லிட்டு இருந்தாங்களோ, அவங்க எல்லாம் இப்போ ருத்துவ கேப்டன்சில இருந்து சாக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன உண்மையாலுமே ருத்து அந்த அளவுக்கு மோசமா கேப்டன்சிய பண்ணாரா? கேப்டன்சி ஷிஃப்ட் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு டீடைல்டா பார்ப்போம். அண்ட் கைஸ் ஆப்ஷனுக்கு அப்புறமால இருந்தே டெத் பவுலிங் தான் சிஎஸ்கேக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, இல்ல கைஸ் முழு பவுலிங் அட்டாக்கே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. எஸ் கைஸ் நேத்திக்கு நம்ம சிஎஸ்கே பவுலிங் ரொம்ப மோசமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஏன்னா எப்படி இதை சிஎஸ்கே வால சரி பண்ண முடியும்னு டீடைல்டா பாப்போம். அப்போ நீங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். கைஸ் நேத்திக்கு நம்ம சிஎஸ்கே விளையாடுனதை பார்த்து எல்லாரும் இப்போதைக்கு பயங்கர டிசப்பாயிண்டடா இருப்பீங்க. எஸ் எடுத்த உடனே நேத்திக்கு சஞ்சு சாம்சன் வெறும் 7 ரன்னுக்கே அவுட் ஆனாரு. லிட்டரலா கைஸ் என்ன ஆச்சு நம்ம சேட்டா சஞ்சுக்குன்னு தெரியல. லைக் T20 வேர்ல்ட் கப்ல நல்ல ஃபார்ம்ல தான் வராரு. பட் இங்க வந்ததுக்கு அப்புறமா பயங்கர நர்வஸா தெரியுறாரு. லைக் ஃப்ரீ ஃப்ளோயிங்கா விளையாடல. எதுக்கு நர்வஸா சஞ்சு இருக்கிறாருன்னே தெரியல. லைக் ஹோப்ஃபுல்லி அடுத்த மேட்ச் சஞ்சு கம்பேக் கொடுப்பாருன்னு நான் நம்பிக்கையோட இருக்கிறேன். அடுத்ததா கேப்டன் ருத்துராஜ் கேக்வாட் ஆயுஷ் மாத்திர ஒரு பக்கம் செம்மையா விளையாடிட்டு இருந்தாரு. பட் ருத்துவும் ஒரு சைட்ல டேக் ஆன் பண்ணிருக்கலாம். லைக் 8 to 9 ஓவர்ஸ் விக்கெட் பிடிச்சி இருந்தாங்க ரெண்டு பேரும். அதுக்கப்புறமா விடனா ருத்து டேக் ஆன் பண்ணிருக்கல. பட் ருத்து டேக் ஆன் பண்ணல. 22 பால்ஸ்க்கு 28 ரன்ஸ் அடிச்சாரு. ரெண்டே பவுண்டரிஸ். கைஸ் நம்ம 14 crores பிளேயர்ஸ் கார்த்திக் சர்மா பிரசாந்த் வீர் நேத்திக்கு ரெண்டு பேரும் பெரிய ஸ்பார்க்க காட்டல. பட் ஹோப்ஃபுல்லி கைஸ் இவங்க இன்னும் யங்ஸ்டர்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். ஸோ டெஃபினட்டா இவங்க மேல எந்த கிரிட்டிசிசம்ஸும் வேணாம் கைஸ். ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் நெகட்டிவ்ஸா இருந்தா சிஎஸ்கேக்கு நேத்திக்கு மேட்ச்ல இருந்து எக்கச்சக்க பாசிட்டிவ்ஸ் இருக்கு கைஸ். அதுல ஒரு பெரிய பாசிட்டிவ்னா நம்ம ஆயுஷ் மாத்திரோட பேட்டிங். லிட்டரலா கைஸ் எத்தனை பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஆயுஷ் மாத்திரவை தூக்கணும் சிஎஸ்கே அங்க வேற ஏதாச்சும் பிளேயர் எடுத்துன்னு வரணும்னு. ஸோ எல்லாரோட வாயை அடக்கிட்டாரு ஆயுஷ் மாத்திர நேத்திக்கோட இன்னிங்ஸ்ல. எஸ் கைஸ் வெறும் ஜஸ்ட் 43 பால்ஸ்ல 73 ரன் ஸ்கோர் பண்ணாரு. 5 சிக்ஸ் 6 பவுண்டரி கைஸ் 169 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடி இருக்காரு. எஸ் ஒரு பக்கம் டக்குன்னு பவர் பிளேல விக்கெட் போயிருக்கு. அதுவும் சஞ்சு சாம்சன் மாதிரி டீமோட ஒரு டாப் பிளேயரோட விக்கெட் போயிருக்கு. அதுக்கப்புறமா இருந்து இந்த மாதிரி இன்னிங்ஸ் கைஸ் சரியான நாக்கு கைஸ். அண்ட் எஸ் கைஸ் ஆயுஷ் மாத்திரை ஆஃப் ஸ்பின் போடுற மாதிரி ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் அண்ட் ஒன் டவுன்ல வேற வராரு. சிஎஸ்கே கிரைசிஸ்ல இருக்கும்போது வந்து காப்பாத்துறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒருத்தர் தான் கைஸ் ஞாபகம் வருது. எஸ் நம்ம சின்னத்தல ஹோப்ஃபுல்லி சின்னத்தல இவ்வளவு வருஷம் சிஎஸ்கேக்காக என்ன பண்ணி கொடுத்துன்னு இருந்தாரு அதை நம்ம ஆயுஷ் மாத்திரை பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு நான் நம்புறேன் கைஸ் இவர் மேல. அண்ட் அடுத்ததா கைஸ் இந்த ஒரு நாக்க மறக்க முடியாம கைஸ் சர்ஃப்ராஸ் கான் என்ன நாக் கைஸ் ஜஸ்ட் 12 பால்ஸ்க்கு 32 ரன்ஸ் 6 பவுண்டரி ஒரு 6 266 ஸ்ட்ரைக் ரேட் கைஸ். அண்ட் எஸ் சர்ஃப்ராஸ் ஆப்ஷனுக்கு அப்புறமா எடுத்ததுல இருந்து நம்ம சொல்லிருப்போம் லைக் சர்ஃப்ராஸ்க்கான சிஎஸ்கே இந்த ரோலுக்காக யூஸ் பண்றாங்க. லைக் வந்த உடனே ஒரு 12 பால்ஸ் 13 பால்ஸ்ல ஒரு 30 ரன்ஸ் அடிச்சு கொடுக்குற மாதிரி. எஸ் அது சர்ஃப்ராஸ் நேத்திக்கு சக்சஸ்ஃபுல்லா பண்ணி காட்டினாரு. அடுத்ததா கைஸ் ஆறுச்சாமி சிவம் தூபே லிட்டரலா கைஸ் சரியா விளையாடினாரு நேத்துக்கு. பிகாஸ் ஒரு பக்கம் எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர் இல்ல சுத்தி யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. அது தெரிஞ்சு நம்ம ஆறுச்சாமி கேமை மெதுவா எடுத்துன்னு போனாரு. எக்கச்சக்க டாட் பால் சிங்கர்ஸ் எல்லாம் விளையாடினாரு. அதுக்கப்புறமா கைஸ் கேமை டேக் ஆன் பண்ணாரு. 27 பால்ஸ்ல 45 ரன் 5 4 ஒரு 6 எடுத்து நல்லா லாஸ்ட்டுக்கு ஃபினிஷ் பண்ணாரு தூபே. முக்கியமா நம்மளுக்கு இந்த மேட்ச்ல இருந்து ஆயுஷ் மாத்திரை சிவம் தூபே அண்ட் சர்ஃபராஸ் கான் தான் மூணு பாசிட்டிவ்ஸ். அடுத்தது கைஸ் நெகட்டிவ்ஸ் எஸ் நம்ம சிஎஸ்கேட முழு பவுலிங் அட்டாக்கே ஒரு பெரிய நெகட்டிவ் தான். பிகாஸ் கைஸ் நேற்றுக்கு சுத்தமாக ஃபைட்டே இல்லை பவுலிங்கில். லைக் மேட்சை இவங்க பவர் பிளேல தோத்துட்டாங்க. அந்த மாதிரி தான் பவுலிங் போட்டாங்க பவர் பிளேக்கு அப்புறமா. லைக் சுத்தமாக இன்டென்ட்டே இல்லை. லைக் அர்லியான் விக்கெட்ஸ் எடுக்கலாம் அப் ஃப்ரண்ட் மேட் எந்திரன் கலீலேமா நல்லா போடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா இல்லை கைஸ் சுத்தமாக இவங்க அக்யூரேசி மெயின்டைனே பண்ணல. நல்லா லென்ஸ் அடிக்கவே இல்லை. ஓகே கைஸ் அதில் கலீலே விட்டுடல. ஓரளவுக்கு நேற்றுக்கு நல்லா போட்டாரு. ஓரளவுக்கு நல்லா லென்ஸ் அடிச்சாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவருக்கு விக்கெட்ஸ் எடுக்கல. நேற்றுக்கு அன்லக்கியா இருந்தார் கலீல். இந்த மேட் என்ன சொல்றதுனே தெரியல கைஸ். லைக் எப்படி பவுலிங் போடுறாரு பாருங்க கைஸ். 4 overs 54 for 2 லிட்டரலா கைஸ் பவுலிங்கே போட வராது. அந்த அளவுக்கு மோசமா பவுலிங் போட்டு இருந்தாரு நேத்திக்கு. அண்ட் எனக்கு ஒரு பாயிண்ட்ல தோண வச்சிடுச்சு லைக் எதுக்கு மேட் எந்திரி அட்லீஸ்ட் தூபவே எவ்வளவு நல்லா போட்டிருப்பாரு இந்த மேட் எந்திரிக்கு கம்பேர் பண்ணான்னு. டெஃபினட்டா கைஸ் டெத் பவுலிங் இல்ல பவர் பிளே பவுலிங்கே பயங்கர கன்சர்னிங்கா தெரியுது. மேட் எந்திரி ஒரு எண்ட்ல கலீலுக்கு டெஃபினட்டா சப்போர்ட் கொடுத்து இல்ல கைஸ் பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கு இந்த மேட் எந்திரியோட பவுலிங்கை பார்த்தா. ஸோ டெஃபினட்டா இது சிஎஸ்கேக்கு பயங்கர பெரிய கன்சர்னா இருக்கு. அண்ட் சிஎஸ்கே அடுத்த மேட்ச்ல இதை கரெக்ட் பண்ணியே ஆகணும். அண்ட் அடுத்ததா கைஸ் நம்ம ஸ்பின் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றதுனே தெரியல கைஸ். நூர் அஹமத் ரொம்ப மோசமா பவுலிங் போட்டாரு நேத்திக்கு. 38 ரன்ஸ் கைஸ் 4 ஓவருக்கு ஒரு விக்கெட்டும் தூக்கல. தெரிய வந்துருச்சு கைஸ் பேட்டர்ஸுக்கு எல்லாம் நூர் அஹமத் எப்படி பிக் பண்ணணும்னு. ஸோ ஈஸியா நூறுடைய பவுலிங்க பேட்டர்ஸ் எல்லாம் பிக் பண்றாங்க. போன வருஷம் மாதிரி நூறு எஃபெக்டிவா இல்ல. அண்ட் இந்த ஐபிஎல் ஃபார்ம் மட்டும் சொல்ல கைஸ் நூறுக்குன்னா லைக் நீங்க T20 வேர்ல்ட் கப் ஃபார்ம் எடுத்து பாருங்க. நூறு அஹமத் அங்க கூட நல்லா போடல. 3 வருஷத்தை கொடுத்தாங்க ஆப்கானிஸ்தான்லயும் நூறுக்கு. அங்கேயுமே அவர் எக்ஸ்பென்சிவா தான் இருந்தாரு. எஸ் இது டெஃபினட்டா சிஎஸ்கேட பவுலிங் அட்டாக்கே பயங்கரமா பாதிக்க போகுது. ப்ரோ அன்ஷுல் கம்போஸ் விட்டியே நீ அப்படின்னு கேட்டீங்கன்னா கைஸ் அன்ஷுல் கம்போஸ் நேத்துக்கு எக்ஸ்பென்சிவா தான் இருந்தாரு. பட் போன மேட்ச் கைஸ் நல்லா போட்டாரு. அண்ட் சையத் முஸ்டாக் அலில 3rd ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் வேற பயங்கரமா ஃபார்ம்ல எல்லாம் வந்துட்டு இருந்தார் அன்ஷுல் கம்போஸ். பட் ஒன் பேட் டே
அப்படின்னு நம்ம அன்ஷுல் கம்போஜுக்கு வச்சுக்கலாம். நல்ல பவுலர் கைஸ், பட் நேத்துக்கு தான் கொஞ்சம் எஃபெக்டிவா இல்ல. ஹோப்ஃபுல்லி இவர் அடுத்த மேட்சுக்கு நல்லா போட்டுடுவாரு அப்படின்னு எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு கைஸ். டெஃபினட்டா கைஸ் நம்ம பவுலிங் அட்டாக்ல எக்கச்சக்க சேஞ்சஸ் சிஎஸ்கே பண்ணியே ஆகணும். அண்ட் எஸ் நேத்துக்கு ருத்துவோ போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல அதான் சொல்லியிருப்பாரு, லைக் நாங்க பவுலிங்ல டெஃபினட்டா ஒர்க் பண்ணியே ஆகணும்னு. எஸ் கைஸ், ருத்து அப்படின்னு சொல்லும் போது ஞாபகம் வருது, லைக் சிஎஸ்கே vs பிபிகேஎஸ் மேட்சை நேற்றுக்கு சிஎஸ்கே தோத்ததுக்கு அப்புறமா ஆல்மோஸ்ட் எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸும் ருத்துவை தான் சொல்றாங்க, லைக் ருத்து நல்லா நேற்றுக்கு கேப்டன்சி பண்ணல, எக்கச்சக்க எரர்ஸ் அவரோட கேப்டன்சில இருந்துச்சு. லைக் பாருங்க, எதுக்கு பிரசாந்த் வீர் மாதிரி ஒரு ஸ்பின்னர் இருக்கும் போது ராகுல் சேர எதுக்கு சிஎஸ்கே உள்ள எடுத்துன்னு வந்தாங்க. ஈவன் பிரசாந்த் வீருக்கு பவுலிங்கே கொடுக்கல. ஸோ அப்படி சிஎஸ்கே பிரசாந்த் வீருக்கு பவுலிங் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு இருந்தாங்கன்னா ஏன் ஒரு பேசர் பக்கம் சிஎஸ்கே போயிருக்க கூடாது, ஒரு குர்ஜப்னீத் சிங்கை சிஎஸ்கே உள்ள இன்க்ளூட் பண்ணிருக்கலாம் இல்ல. அண்ட் எஸ் பவுலிங் ரொட்டேஷன்ஸ்லயும் ருத்துவோட கேப்டன்சி மேல குற்றச்சாட்டு வைக்கப்படுது. ஓகே, அவரோட கேப்டன்சி ஒரு பக்கத்துல இருந்தாலும் அவரோட பேட்டிங் மேல எக்கச்சக்க கிரிட்டிசிசம் வருது கைஸ். பிகாஸ் 22 பால்ல 28 ரன் அடிச்சிருந்தாரு ருத்து நேத்திக்கு. ஸோ சுத்தமா நேத்திக்கு ருத்து இன்டென்ட்டே காட்டல. முக்கியமான ரீசன் இவரு தான் சிஎஸ்கே நேத்திக்கு தோத்ததுக்கு அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்றாங்க. எஸ் கைஸ், ஃபர்ஸ்ட் நம்ம ருத்துவோட பேட்டிங் பத்தி பார்த்தோம்னா, எஸ் நேத்திக்கு ருத்து ரொம்ப டைம் எடுத்துக்கினாரு. பிகாஸ் ஒரு பக்கம் ஆயுஷ் மாத்திரே செம்மையா அட்டாக் பண்ணி இருந்தாரு. ஸோ டெஃபினட்டா அவர் கூட நின்று இருக்கணும் அப்படின்னு ருத்து அந்த மாதிரி இன்னிங்ஸை விளையாடினாரு. அண்ட் அதுக்கப்புறமா அவர் டேக் ஆன் பண்ண போனாரு. பட் அன்பார்ச்சுனேட்டா கைஸ் அவர் அவுட் ஆயிட்டாரு. ஸோ டெஃபினட்டா கைஸ் இதெல்லாம் கிரிட்டிசைஸே பண்ண முடியாது. பிகாஸ் ஒரு பார்க்க ஆயுஷ் மாதிரி அந்த அளவுக்கு அக்ரெசிவா விளையாடுறாருன்னா அவர் கூட ஒருத்தர் நின்னே ஆகணும். அந்த மாதிரி நிக்காம நானும் அடிக்க போறேன் அப்படின்னு ருத்து அடிச்சிருந்தாருன்னா போன மேட்ச்ல கொலாப்ஸ் ஆனால கைஸ், ஆர்ஆர் மேட்ச்ல அந்த மாதிரி சிஎஸ்கே இந்த மேட்ச்ல கொலாப்ஸ் ஆயிருப்பாங்க. டெஃபினட்டா அவரோட பேட்டிங் மேல கிரிட்டிசைஸ் பண்ணறதே வேணாம். ஸ்ட்ரைக் ரேட் ஒரு பிரச்சனையா இருக்கு, அவ்வளவு பால்ஸ் சாப்பிட்டாரு, ரன்ஸும் அடிக்கல, பெரிய ரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டெஃபினட்டா கைஸ் இதை ருத்து கண்டிப்பா அடுத்த மேட்ச்ல கரெக்ட் பண்ணிப்பாரு. ஓகே ப்ரோ, இதை விட்டுட்டு நீ ருத்துவோட பேட்டிங்குக்கு பயங்கரமா முட்டு கொடுக்குற, பட் அவரோட கேப்டன்சில டெஃபினட்டா எக்கச்சக்க லூப் ஹோல்ஸ் இருக்கு. இதை சிஎஸ்கே சரி பண்ணி ஆகணும்னா டெஃபினட்டா எங்க கேப்டன்சி ஸ்விட்ச் நடந்தே ஆகணும். சஞ்சு சாம்சன் கிட்ட கேப்டன்சி போயே ஆகணும்னு எக்கச்சக்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் நேத்திக்கு மேட்சை பார்த்ததுக்கு அப்புறமா சொல்றாங்க. அண்ட் கேஸ் இதுக்கு ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் நேத்திக்கு பிரசாந்த் வீர சிஎஸ்கே பிளேயிங் 12 வச்சு இருந்தாலும் அவருக்கு ஒரு ஓவர் பவுலிங்கே கொடுக்கல. அண்ட் பயங்கரமா கொஸ்டின் பண்றாங்க, ஜடேஜாக்கான ரீப்ளேஸ்மெண்டா தான் பிரசாந்த் வீர 12 எடுத்துன்னு வந்திருக்கீங்க. இப்போ ஜடேஜாவே இருந்தாலும் அவரை டிராப் பண்ணுறதோ இல்லைன்னா பிளேயிங் 12 வச்சுன்னு அவருக்கு ஒரு ஓவர் கொடுக்காம இருப்பீங்களா சிஎஸ்கே? லைக் ஜடேஜாவை மட்டும் அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க, ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துன்னு வந்தா பிரசாந்த் வீர மட்டும் அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்றாங்க. எஸ் கேஸ், இது புரியாத இருக்கு. பிகாஸ் ஸ்டாட்ஸை பார்க்கறாங்களா இல்லையான்னு தெரியல. பிகாஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ்க்கு எகென்ஸ்டா பஞ்சாப் கிங்ஸோட ஃபுல் பேட்டிங் ஆர்டருக்கே பயங்கர வீக்னஸா இருக்கு. ஸோ சிஎஸ்கே ரிஸ்க் எடுத்து பிரசாந்த் வீருக்கு 1 or 2 hours கொடுத்துருந்தா டெஃபினட்டா அவரு பயங்கரமான இம்பாக்டை கிரியேட் பண்ணிருப்பாரு கேஸ். எஸ், அதை மிஸ் பண்ணிட்டாரு. பட் எதுக்காக ருத்து பிரசாந்த் வீருக்கு நேத்திக்கு பவுலிங் கொடுக்கல அப்படின்னு நம்ம போய் பார்த்தோம்னா, லைக் டாப் ஸ்பின்னர்ஸான நூர் அஹமத் அண்ட் ராகுல் சேரு பவுலிங் போடும்போது அடி வாங்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம பிரசாந்த் வீருக்கும் கொடுத்தோன்னா அவரு அடி வாங்குவார். அண்ட் மேட்சை க்ளோஸாக எடுத்துன்னு போகாமல் பஞ்சாப் சீக்கிரமாக மேட்சை முடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி ருத்து வேணும்னா பிரசாந்த் வீருக்கு பவுலிங் கொடுக்காம இருந்திருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு. அடுத்த மிஸ்டேக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்றுக்கு ருத்து பவுலிங் ரொட்டேஷனை நல்லாவே பண்ணல, பவுலர்ஸ் கிட்டேருந்து பெஸ்ட்டாக ருத்து எடுத்துன்னு வரவே மாட்டேங்கிறாரு. எஸ் கேஸ், இதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். நேற்றுக்கு ருத்து நல்லா பவுலிங் ரொட்டேஷன் பண்ணல. ஸ்பின்னர்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 2 பேரும் மிக்ஸ் பண்ணி போட்டுருக்கலாம். நேற்றுக்கு பயங்கரமாக ஸ்பின்னர்ஸே வச்சு ரொட்டேட் பண்ணாரு மிடில் ஓவர்ஸ்ல. லைக் ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி ஒரு பேட்டர் வரும்போது யார் சிஎஸ்கே கலீல் அஹமத் கிட்ட பாலை கொடுத்து ஒரு ரிஸ்க் எடுத்து பார்த்துருக்க கூடாது. பிகாஸ் ஸ்ரேயஸ் கலீலுக்கு எகென்ஸ்டா பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. ஸோ சிஎஸ்கே இதை ட்ரை பண்ணியிருக்கா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. டெஃபினட்டாக இது ஒத்துக்கிட்டே ஆகணும். சிஎஸ்கே இதை ட்ரை பண்ண மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, விட்டுடலாம். பிகாஸ் ருத்து கண்டிப்பா இந்த கேப்டன்சி கத்துன்னு இருக்கிறாரு. ஸோ டெஃபினட்டா அவருக்கு டைம் எடுக்கும். 2024 பார்த்தீங்கன்னா டீசெண்டாக கேப்டன்சி பண்ணாரு. டாப் 5ல தான் நம்ம முடிச்சோம். அண்ட் இன்னும் முக்கியமாக 2024 டீமை ருத்துவே எடுக்கல. இருந்தாலும் ருத்து ஓரளவுக்கு நல்லா கேப்டன்சி பண்ணி டாப் 5ல எடுத்துன்னு போய் வச்சாரு சிஎஸ்கேவை. அண்ட் 2025 கேஸ் ருத்து சுத்தமா அந்த சீசன் ஃபுல்லா விளையாடல. ஸோ டெஃபினட்டா அவரோட கேப்டன்சி எங்க டெஸ்ட் ஆயிருக்காது. அண்ட் டீமும் சிஎஸ்கே சுத்தமா நல்லா எடுக்கல. இப்போ 2026ல 2 மேட்ச் தான் சிஎஸ்கே தோத்துருக்காங்க. அதுல ஒரு மேட்ச் பேட்டிங் கொலாப்ஸ்ல தோத்தாங்க. இன்னொரு மேட்ச் ஒரு 25% ருத்துவோட கேப்டன்சி எரர்ல தோத்தாங்க. அண்ட் இன்னும் 75% பவுலிங் ரொம்ப மோசமா போட்டதுனால தோத்தாங்க. ப்ரோ, இதனால கண்டிப்பா சிஎஸ்கே இதை பார்த்து ருத்து கிட்ட இருந்து கேப்டன்சி சஞ்சுக்கு கொடுப்பாங்களா இங்க இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% சான்ஸே இல்ல கேஸ். என்னவே நடந்தாலும் ருத்து தான் இந்த வருஷம் கேப்டன்சி கண்டினியூ பண்ண போறாரு. சஞ்சு இந்த வருஷம் வைஸ் கேப்டனா வேணா சிஎஸ்கேக்கு இருப்பாரு. ஓகே, இந்த மேட்ச்ல தோத்ததை இப்போவே தூக்கி போட்டு அடுத்த மேட்சுக்கு எப்படி கம்பேக் கொடுக்க முடியும்னு யோசிப்போம். ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கேக்கு இந்த மேட்ச்ல இருந்து இருக்கிற பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்ன? அண்ட் இந்த மேட்ச்ல இருந்து அடுத்த மேட்சுக்கு நீங்க பிளேயிங் 12 என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுவீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஓகே, சொல்லாத இந்த வீடியோ நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.